நைட் எதுக்கு விட்டு வைக்கணும் அப்படின்னு ஓஜா போட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு யாராவது இருக்கீங்களா அங்க இருக்க த்ரெட் மில்ல பார்த்தாலே எனக்கு தீவிரவாதி மாதிரி தெரியுது. போறீங்க லைட்ட போட்ட கேப்போம்டா. Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ என் கூட இருக்கிறது என்னோட தம்பிங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து அரவிஸ் ஃபேம் சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. இது வந்து CEO. பெரியப்பா வந்து வரலையா? சேனல்ல இருந்து வந்திருக்கோம். பெரியப்பா கிட்ட இருந்து வரல, தெரிஞ்சுக்கோ. பெரியப்பா வீட்ல இருந்து வரல. சொல்லதுன்னா பெரியப்பா கிட்ட இருந்து வரல. பெரியப்பா தான் பெத்தாரு. போதும்டா டேய். இன்னைக்கு வந்து நாங்க ஒரு சரி 2-3 வீடியோ எடுத்துட்டோம். சரி நைட் எதுக்கு விட்டு வைக்கணும் அப்படின்னு ஓஜா போட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. டைம் என்னடா கரெக்டா 2 டைம் கரெக்டா 2 ஆகுது. ஆக்சுவலி 3 மணிக்கு பண்ணலாம்னு நினைச்சோம். பட் எங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால 2க்கே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். என்கிட்ட ஓஜா போடல. சிரிக்காதீங்க திடீர்னு சொன்னதுனால நானே கையால ஓஜா போட்டு ரெடி பண்ணிட்டேன். கிட்ட போய் காமிச்சறேன். அக்கா தூரத்துல இருந்து காமிச்சாலே சிரிப்பா தான்க்கா இருக்கு. தெரியுதா? இது வந்து சன்னு போட்டோ எடுத்து போட்டுக்கலாம். போட்டோ எடுத்து போட்டாலே பயந்துருவாங்க. அப்படியே தத்ரூபமா அந்த ஓஜா போர்டுல இருக்கிறத அப்படியே வரைஞ்சிருக்கேன். ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி என்னோட கலை திறமையில காமிச்சிருக்கேன். வந்ததுன்னா காலேஜ் விட்டு போயிடும். என் தங்கச்சி சொன்னேன், நானும் சொல்லிடுறேன். சோ இந்த ஓஜா போர்டு வச்சு இந்த ஓஜா பேப்பர் வச்சு நாங்க இன்னைக்கு வந்து பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறோம். டே क्वेश्चंस எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாடா? பலவலன்னு பேசாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட தம்பி சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ரெடி. லைட் ஆஃப் பண்றா. லைட்ஸ் ஆஃப். இரு நான் வெச்சிர போட்டிக்கிறேன். பயமா இருக்கு. எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஏசி ஆஃப் பண்ணிருமா? அந்த பேப்பர் பறக்குது. சாரி, ஓஜா போர்ட் பறக்குது. எனக்கு பேப்பர்ல தெரியலடா. இந்த காயின் எடுத்துட்டா. என்கிட்ட இப்போ வந்து 1 ரூபாய் காயின் இல்லை, மந்திரம் இல்லை. 1 ரூபாய் காயின் இருக்கு. இந்த காயினை வச்சுட்டு இப்ப பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நாங்க செக் பண்ண போறோம். டேய் என்னடா சொல்றோம்? ஃபர்ஸ்ட் இங்க யாராவது இருந்தா இருக்கீங்களா இல்லையா சொல்லி சொல்லுங்க. சரி ஃபர்ஸ்ட் கையை வைப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓஜா போர்டுல வந்து நம்ம கையை வைப்போம். ஓஜா பேப்பர் கைய ஓஜா பேப்பர்ல வைடா. ஏன் கை மேல வைக்காதடா. இங்க யாராவது எல்லாம் கேளுங்கடா. இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது இருக்கீங்களா? இருந்தா இந்த காயினை நகர்த்து. நீ வேற இங்க இருக்கன்னு சொல்ல. இங்க இருக்கன்னு சொல்லி ஒரு ஃபன் பண்ணாங்க. இங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? நீ கேளுடா. நாங்க மட்டும் கேட்டு சாவோம். கேளுடா. இங்க யாராவது இருக்கீங்களா? இங்க யாராச்சும் இருக்கீங்களா? என்ன பண்றீங்க? இவன் தான நாடகத்துல. நாடகத்துலடா. டேய் நாடகத்துல வேணா கை ஒண்ணு எடுத்து. நீ எடுத்து நின்னுச்சே. நகர்த்து பாருங்க. எங்கடா நகர்த்து? இவன் தான் நகர்த்துறா. நவுத்துறா சத்தியமா நவுத்துறா. என்னடா பண்ணிட்டு நீங்க தான் நான் கை எடுத்துட்டேன். கை எடுக்கவே கூடாது. நீ நிஜமாவே எதுக்கு அப்ப கை எடுத்தீங்க? நிஜமாவே நீங்க நகர்த்தல. நான் தான் கை எடுத்துட்டேன். அப்ப தான் நகர்த்துனீங்க. ஏங்க பேச்சு போனீங்க. 2 பேரும் தான் பிளான் பண்ணி நான் ஏன் பண்ண நானே ஆறுங்க. பேர் சொன்னேன் நானு. நீங்க என்னடா என்ன பேப்பர்லாம் அது இந்த பேப்பர் வந்து டேய் அது ஏத்தி கால்ல ஓதுடா டேய். இருடா வர பயமா இருக்குடா. போச்சு பாது. எப்பறா போச்சு சத்தியமா சொல்லு. நான் தான் கை எடுத்துட்டேன். நவுத்துனீங்க. இல்லடா நான் நகர்த்தலடா. நீ கை எடுத்தா நவுத்துறா அப்படினா. நீ தான் கூட நகர்த்தற. நான் ஏன் நவுத்துறேன்? எனக்கு பைத்தியமா நானே அப்ப கூட அவன் இந்த பக்கம் தான கை வச்சிருந்தான். இப்படி நவுத்தினா பரவாயில்லை. அப்படி அந்த நான் இந்த பாருங்க இங்க கை வைப்பனா இப்படி நவுத்துறேனா? உங்க கை இப்படி இழுப்பனா நானு? வாங்க வாங்க. இப்ப பாருங்க இதான் வந்ததுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். சித்தப்பா கிட்டே சொல்ல போறேன். 2 பேரும் பிராங்க் பண்றீங்களாடா? சொல்லுங்கடா. சித்தப்பா கிட்ட சொல்றேன். நீங்க தான் இப்ப என்ன பிளான்
நகர்த்தி பின்னாடி முன்னாடி எனக்கு கண்டு தெரியலக்கா பேப்பர்ல எதுவுமே இப்ப நான் இங்க வச்சிருக்கேன் நீங்க நவுத்துனாதான் எப்படி போகும் கை எடுக்கணும் நீங்க தானே இப்ப நம்ம கையை எடுக்க கூடாது திருப்பி கேளு ஐயோ வேணாடா அந்த கொஸ்டின் வேணாடா வேற கொஸ்டினுக்கு போயிடலாம்டா இருக்காங்களா தெரிய வேண்டாமா எல்லா வீடியோல அதான் கேட்டாங்க நான் பார்த்தேன் திரும்ப கேள்வியை கேளுங்க முதல்ல கேள்வி கேட்கணுமா குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா கேட்கணுமா கேளு குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அத கேளு அது எப்படி கேக்குறீங்க குட் ஸ்பிரிட்னா எஸ் பேட் ஸ்பிரிட்னா நோ போங்க சொல்லு குட் ஸ்பிரிட்னா எஸ் போங்க என்னடா என்ன மட்டும் கோர்த்து விடுறீங்க பக்கிங்களா என்ன கூப்பிட்டு நல்லா செய்றீங்களா குட் ஸ்பிரிட்னா எஸ் ஆப்ஷனை தட்டுங்க என்னடா பண்ற நான் எதுவுமே பண்ணலடா நீங்க தான்டா நகர்த்துறீங்க டேய் நான் சத்தியமா நீங்க தான் நகர்த்துறீங்க எனக்கு ஆனந்தா நகர்த்துற மாதிரி இருக்குடா நான் எதுவுமே பண்ணலக்கா டேய் ஆனந்தாடா நகர்த்துறா அக்கா இவ்வளவு ஸ்பீடா நான் நகர்த்தலக்கா ஏன்க்கா இப்படி பண்றீங்க இப்ப எப்படி இப்ப நம்ம எஸ் காட்டுது ஐயோ அம்மா டேய் வீடியோ கட் பண்ணிட்டு தூங்கிடலாம்டா பேசாம சரி நெக்ஸ்ட் என்ன ஏதாவது கேளுங்க குட் ஸ்பிரிட் சொல்லிச்சு அதான் அதுதான் குட் ஸ்பிரிட் தான் சொல்லிச்சு சரி நம்ம சின்ன ரூம்ல பண்ணிட்டு அதாவது குட் ஸ்பிரிட் எப்படி அங்க போகுது தெரியல இவன் தானே இழுக்கிறான் இந்த வெங்கன தானே இழுக்கிறான் நான் கைய மேலோட்டா தான் வச்சிருக்கேன் உங்க விரல் மேல தான் வச்சிருக்கேன் நீங்க தான் நகர்த்துறீங்க தெரியுதா உங்க விரல் மேல தான் வச்சிருக்கேன் நீங்க தான் உலவிலும் உங்களுக்கு இப்ப நீங்க எல்லாம் ஏதோ பண்ணிட்டு என்ன சொல்லுங்க நான் கேமரா எடுத்து போன கேப்ல நீங்க எப்ப ஏதாவது பிராங்க் நான் ஏதோ பண்ணலக்கா சரி நான் எப்பவுமே நான் வரலன்னு ஐயோ நான் மேரி கோல்டே சரி நான் மேரி கோல்டே மேரி கோல்ட் இல்லடா அது பிளட்டி மெரிடா ஏதோ ஒரு சரி ஓகே இப்போ இத முடிங்க முதல்ல இப்ப நம்ம மேரி கோல்டன் இப்ப சொல்லிட்டோம் இது வந்துருமா ஏய் அது மேரி கோல்டுடா பிளட்டி மெரிடா சொன்னா வந்துரும் முட்டுக்க போகுது 2 தடவை சொல்லிட்டேன் நீ அமைதியா இரு. அக்கா நீங்க தான் இப்ப மேரி கோல்டன் மூணாவது வாட்டி சொல்லிருக்கீங்க ஐயோ ஏய். என்னது அது ஆக்சுவலா ஏய் போ நாயே இதுக்கு வாங்கடா உங்களுடைய என்ன இப்படி பயப்படுத்துறாங்க என்ன இப்போ குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா குட் ஸ்பிரிட் சொல்லிச்சுடா வேற ஏதாவது கேள்வி கேளுடா நீங்க எங்க தாத்தாவை மீட் பண்ணிருக்கீங்களா என்னடா அக்கா நம்ம இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தாத்தா எடுத்து போயிட்டாங்கக்கா அவங்க ஏன்க்கா இந்த பேய் மீட் பண்ண போகுது மென்டல் மாதிரி கேள்வி கேட்காதீங்க நல்ல கேள்வி தான் கேளுங்க மூச்சு பட்டீங்களா ஃபர்ஸ்டே கேள்வி ரெடி உங்க பேர் என்ன கேப்போமா? உங்க பேர் அது என்ன எப்படி சொல்லணும் இந்த இது உள்ள எழுதி வச்சிருக்கீங்க டேய் வேணாம்டா டேய் எல்லாம் வேணாம்டா வேணாம்டா சரி ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பரா டேய் நீ என்ன அதுக்குள்ள டேட்டிங்கடா போற அக்கா இது ஓஜா போர்டு தானே அக்கா ஏய் நான் வரைஞ்ச வச்சதுலயும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா என்னடா இது அப்பவே நினைச்சு நீங்க சூனியக்காரி பொம்மைங்கெல்லாம் வரையும் போது சரி குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லுங்க சீ குட் பை சொல்லு. அக்கா, இருங்க, நல்ல கேள்வி கேட்கலாம் நாங்க வந்து இந்த மாதிரி ஓஜா போர்டு விளையாண்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா எஸ்ன்னு சொல்லுங்க இல்ல அப்படின்னா நோன்னு சொல்லுங்க ஏனுங்க என்ன கூட கோர்த்து விடுறீங்க ஏதாவது என் வாயில் பச்சையா வருது இப்ப எனக்கு. என்னடா முதுகு வலிக்குது கோபம் வருது ஏன்னா, என்ன மட்டும் ஏன் கோர்த்து கோர்த்து விடுறீங்க நான் தானே நீ தான் கேள்வி கேட்டா அது கேக்குறோம் பண்ணுங்க. கேக்குறோம் என்ன கேள்வி உங்க- இந்த ஓஜா போர்டு விளையாடி உங்களை ஏதாவது disturb டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா? பண்ணிட்டோமா பண்ணிருந்தா எஸ் சொல்லுங்க பண்ணலனா நோ சொல்லுங்க நான் எங்கேயுமே போக மாட்டாங்க இந்த கேம் விளையாடி உங்களை நாங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா பண்ணிருந்தா எஸ் சொல்லுங்க பண்ணலனா நோ சொல்லுங்க என்னக்கா இதெல்லாம் ஓவரா இல்லக்கா நான் வேணா எடுத்துருங்க கையை வேணா ஏன் ஏன் விரல் கை வாயில இருந்து போகுது இவன் ஒருத்த என் விரல் போகுது கை கால்ல போயிட்டா அக்கா பையன். என்னடா அக்கா அவன் கையை எடுத்துட்டா கூட நான் வருது அது நீ நகர்த்துற அக்கா, என் கையே காயில இல்ல எங்க அக்கா வேற உயிரை வாங்குறாங்க ஏக்கா என் கையே இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னு சொல்லிருக்கா பின்னாடி போயிடலாம் பின்னாடி போயிடலாடா பின்னாடி வாடா பின்னாடி வாடா ரிவர்ஸ் வாடா இழுத்துட்டு இருக்கீங்களா இப்ப நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி காயின வேற இப்படி இழுக்கிறீங்க அதை நம்ம பச்சை பச்சை கேட்க போகுது என்னடா ஒரு நிமிஷம் இருடா வேற யோசிக்கிறா வேற வலிக்குது எனக்கு கை எடுத்துக்கலாம் டேய் கையை எடுக்க கூடாதுடா கையை வைடா எப்படி எடுத்துட்டோம் என்னப்பா பேப்பர் எப்படி ஆகுது ஏன்டா திரும்ப திரும்ப போகுது ஐயோ, திரும்பி இவ்வளவு ஸ்பீடா போகுது எதுக்குடா அக்கா, நீங்க கையை reverse நீங்க இப்ப எடுத்தீங்களா? reverse எடுத்ததுல அதை கோவப்படுத்துறீங்க எனக்கு தெரிஞ்ச அரவிந்த் தானே இழுக்கிறான் அரவிந்த் நான் கையை ஏதாவது பாரா. நான் ஏதாவது நான் அவனே கை எடுத்துட்டு நான் வரேன். போயிடுவேன் நான் கை எடுத்துட்டு போயிடுவேன் நான்
எங்க போவ டூர் போறியா எனக்கு முதுகுலாம் வலிக்குது எனக்கும் முதுகு மேல உட்கார்ந்து ஏய் ப்ளீஸ் தான் அந்த மாதிரிலாம் பேசாதீங்கடா முதுகுல உட்கார்ந்துருக்குன்னு ஏய் பின்னாடி வாங்கடா முன்னாடி கை எடுத்துட்டீங்கக்கா ஐயோ கை எடுத்துறோம்டா லைட்ட போறா படுக்கா அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதை செஞ்சு ஐயோ ஏய் அவன் முதுகுல ஏதோ உட்கார்ந்துறான்டா எனக்கு எனக்கு முதுகு வலிக்குது வலிக்குதுடா எனக்கும் வலிக்குது ஓ, நம்ம இப்படி உட்கார்ந்து பண்ணலாம்டா அந்த பக்கம் உட்கார்ந்து எனக்கு பயமா இருக்குடா இத்தனை வாட்டி எப்படி கை உட்காரணும் எடுத்துட்டீங்க. எப்படி இதோ உட்காரணும் இப்படி உட்கார்ந்துக்கலாம் இப்படி உட்கார்ந்து இந்த பக்கம் வந்து டபக்குன்னு வந்துருச்சுன்னா செவுத்த ஒட்டல உட்கார்ந்து இப்ப இந்த பக்கம் வந்துச்சுனா என்ன பண்றது அக்கா, ஏய் நீங்க போதும்டா நிப்பாட்டிக்கலாம்டா எனக்கு வேற வரலே வலிக்குது அக்கா தயவு செஞ்சு இதை வச்சு ஆப்ல பண்ணுவோம் எனக்கு இது ரொம்ப மேல ஆப் இதோட இதுவா இருக்கும் ஆப்னா வந்து இதுடா ஃபேக்குடா இதுதான் உண்மையா நீ இருக்கும் ஏன்டா இப்போ இது பண்ணாது நீ முன்னாலதானே எல்லாமே வருது நம்ம ஒழுங்கா அந்த ஆப்ல பண்ணிட்டு பேசாம போயிருந்துருக்கலாம் ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்திருப்பான் அதை நினச்சி இருந்திருக்கலாம் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க இது என்னத்த அதுவே போகுது வருது எப்பா டேய் எனக்கு உடம்புலாம் நடுங்க அட்லீஸ்ட் ஏசியாவது ஆஃப் சரி பண்ணிக்கோ நான் கேம் யாவது முடிச்சு விட்டுருங்க அதுதான் அக்கா, இது இதோட போகுது, முடிச்சிருங்க வேற சரி நான் இப்படி உட்கார்ந்து நீ அப்படி போடா நான் நடுவுல உட்கார மாட்டேன் நான் நடுவுல உட்கார மாட்டேன் நான் நடுவுல உட்கார மாட்டேன் நான் இப்படி சரி உட்கார முடிச்சு இதுதான் விட்டுருங்க போதும் இருந்ததுன்னா சரி லைட் போடுறேன் முடிச்சிடலாமா லைட் போடு முடிச்சிடலாம் அப்படி இப்படியே அப்படியே முடிச்சிருவீங்களா ஏய் லூசுங்களா எனக்கு தூக்கமே வராது இன்னைக்கு ஏய் லைட்ட போற நீ லைட்ட போட்டு பண்ணலாம்டா சரி, எனக்கு ஏது வியூவர்ஸ் எனக்கு வியூவர்ஸே கிடையாது நான் யூடியூப் சேனல்ல அம்மா, வெச்சிருக்கேன் இவன் வேற கால் அடிக்கிறான். அக்கா, எனக்கு கொடுங்கக்கா. ஏய், இருடா, ஐயோ, please டா. நான் trouser போட்டிருக்கேன் தானே அந்த போர்வையோட உட்கார்ந்தேன் இப்போ உன் ட்ரவுசர் தெரிஞ்சா என்ன அவன் கால் தெரிஞ்சா பெரிய மன்னிச்சுக்கோ கட்டாளி தானே ஆ, கொடுங்க ஒரு வயசு பையன் சரி முடிக்கலாம் தூங்க விடாம இப்படி உயிரை ஆமாண்டா வாங்குறீங்க. முடிச்சிருவோம்டா எப்படி முடிச்சிருவோம் நீ என்னடா லைட்டை போட்டு வந்துட்டீங்க இப்ப சத்தியமா அந்த பேய் என்ன தூங்க விடாது அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வேற புலம்பியே பயமுத்துறான்டா இவன். சரி ஓகே வீடியோ முடிங்க நீ நான் இப்பவே சொன்ன ஏசி ஆஃப் அவடா பண்ணா முடியல அவடா லைட் இத போட்டுட்டே வா ஏய் லைட் போட்டே பண்ணலாம்டா லைட் ஆனாடா அடிச்சு கிடிச்சு வச்சு Light ஐயோ அப்பா முதுகுலாம் பயங்கரமா வலிக்குதுடா இது விளையாட ஆரம்பிச்ச உடனே யாரும் முதுகு மேல உட்கார்ந்து மாதிரி எனக்கும் முதுகு வலிக்குது நான் அப்பவே சொன்ன தரையில உட்காந்துக்கலான்னு தலையில உட்காந்தா முதுகு வலிக்காதா யாரும் முதுகு மேல உட்கார்ந்துருக்க மாதிரியே இருக்குடா நீ வேற நீ அந்த கார்னர்ல வேற உட்கார்ந்துருக்க அங்க இருக்க த்ரெட் மில்ல பார்த்தாலே எனக்கு தீவிரவாதி மாதிரி தெரியுது நிச்சே, ஐயோ. அம்மா, ஒழுங்கா நான் இல்ல ஒழுங்கா டக்குனு லைட் ஆஃப் பண்றேன் ராஜகா லைட் ஆஃப் பண்றேன் இருடா, இருடா, அக்கா, அக்கா. டேய் லைட் போட்டு ஆஃப் பண்ணு light மட்டும் off பண்ணு. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே அமைதியா இரு. அந்த சேரை பாருங்க டக்கு. வேணாடா அப்படியே சொல்லாதடா அந்த சேர் இல்ல இங்க இருக்க ரோலிங் சேரு வேணாடா சொல்லாத வெள்ளை கலர் துணி போட்டுக்கிட்டு நான் தான் அதுல ஆங்கர்ல இருக்கல இந்த சேர்ல போட்டு சொன்னேன் ஆமா ஆனா அத பார்த்தா பேய் மாதிரி இருக்கு சரி நான் லைட் ஆஃப் பண்றேன் முடிச்சிடு ஏய், போறீங்களா இல்ல மட்டும் கேட்டு முடிச்சு வேணாடா போறீங்க லைட்ட போட்ட கேப்போம்டா லைட் போட்டுதான் எப்படி வருவாங்க லைட் போட்டுதான் எப்படி ஏன் லைட் வருவாங்க போட மாட்டாங்க எல்லாம் வருவாங்க வா முடிப்போம் அக்கா என்னக்கா பண்றீங்க ஆரம்பிச்சு வச்சு சத்தியமா நான் செத்து போனா நீங்க தான் காரணம் பாருங்களேன் சித்தப்பா சித்தப்பா, நான் சொல்ல ஆப்ல நீ தானே நான் அதுதான் கரெக்டா இருந்திருக்கும் அது ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் அதனால வருதுன்னு சொல்லி நான் நிம்மதியா தூங்கி இருக்கலாம் இது என்ன போது வருது டேய் அது அவன் தானே ஏதோ நான் பண்ணான். நான் அந்த கையில எடுத்துட்டேன்க்கா ஓங்காரம். உங்க கண் முன்னாடி தானே கை எடுத்தேன் அவன் தான் இழுத்தானா நீங்க ஏன் பயந்து போய் அங்க தாவுறீங்க ஆமாண்டா இவன் பின்னாடி திரும்பி பாக்குறான்டா இவன் அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை ஏன் அவன் லூஸ்மே முதுகுல ஏதோ உட்கார்ந்துருக்கு பின்னாடி திரும்புறான் அப்படி இப்படி வலிக்குது சொல்றான். எனக்கு முதுகு எனக்கும் வலிக்குது அதான் நான் இப்படி வந்தேன் எனக்கும் முதுகு. இவன்
பயங்கரமா முதுகு வலிக்குதுடா. ரொம்ப வலிக்குது உண்மையிலேயே அதை உட்காந்துருக்கோம். ஐயோ சிபி பேய் வேற பின்னாடி உட்காரும் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் பழிச்சிருச்சுன்னு இருக்குதுங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு சிரிக்கிறாங்களா? ஏய் லைட் ஆஃப் பண்ணாத. ஏய் லைட் ஆஃப் பண்ணாத. லைட் அப்புறம் தூங்காம என்ன முழிச்சே இருப்பீங்களா ராத்திரில? லைட் ஆஃப் பண்ணி தான் தூங்கி ஆகணும். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ எல்லாம் கவலைப்படாத. லைட் ஆஃப் பண்ணாதீங்க. அக்கா இது மாதிரி ஒரு மட்டமான வீடியோ யாருமே பண்ற மாட்டாங்க. தேவையில்லாத வேலை இது, நம்ம பண்ணிருக்கவே கூடாது. இது இப்போ முடிக்கணும். இப்போ முடிக்கலாம்டா லைட்ட போட்டேன். கை வச்சு என்ன எப்படி போகும்? லைட் ஆஃப் பண்ணாதடா. ஐயோ குட் பை சொல்லிடலாம்டா. குட் பை சொன்னா அது என்ன டாடா பை பை சொல்லிட்டு போமா? என்ன இது ராகுல் காந்தி சொல்றாரு டாடா பை பை கத்தம் அது மாதிரியா? ஓ இவன் வேற இவன் பயப்படுற மாதிரி பேசலடா இவன். ஒன்றும் புரியல எனக்கு. எகிரி குச்சி லைட் ஆஃப் பண்ண வச்சு எனக்கு கத்த வச்சு தொண்டை வலிக்க வச்சு நான் ஒண்ணும் பண்ணலடா. அதுவே என்னடா ஆஃப் ஆச்சு. என்னடா ஏய் அவடா லூசு பத்தி நடுவுல இது வேற மொபைல் ஓடிக்கிட்டு எங்க நடுங்கிட்டு இருக்கோம். இது எப்படி பண்ணு பாரா. சரி லைட் ஆஃப் பண்ணி ஏதாவது நான் லைட் ஏடா ஆஃப் லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆஃப் பண்ணுன்ற லைட் ஆன். எனக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு. நான் லைட் ஆஃப் பண்ண சொல்றேன் லைட் ஆஃப் பண்ண சொல்றேன்றீங்க. லைட் ஆஃப் பண்ணி தானே இது பண்ணி ஆகணும். வேற எப்படி பண்ண? லைட் ஆன் பண்ணி பண்ணலாம். சரி பகல் நேரத்துல பண்றாங்கல. பகல் நேரத்துல பண்ணி கிழிச்சி நீங்க பேய் நம்மள நைட் சத்தியமா தூங்க விட போறது இல்ல. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு கை கால் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நீ சுகர் குறைஞ்சிருக்கோம். பாருங்க கேவலமான காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. எங்க அவன் பீதியில இருக்கலாம். சரி என்ன சொல்லி முடிக்கும்? ஏய் யாராச்சும் டேய் நீ தான இழுத்த. உடனே கால் 3 வாட்டி கை எடுத்துட்டீங்களா? 2 வாட்டி கை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி எடுத்துட்டோம். இப்ப என்ன பண்ணோம்? இந்த கேமை முடிச்சுக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. குட் பை. என்னடா இப்படி சொன்னா அது என்ன சொல்லும்? கழுவி ஊத்தம். எங்களை மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற அந்த பக்கம் திரும்பவே பயமா இருக்கு. அங்க பாக்காதீங்களா? நீ மலையாளம் போலன்னா என்ன சொல்லணும்? எனக்கு வாய்ஸே வரல. வாய்ஸ் வரலையா? தண்ணியே குடி. அவனுக்கு தண்ணியே குடிப்பேன். தண்ணியே குடி. டேய் நீ வேற இந்த மாதிரி நிஜமா எனக்கு வாய்ஸ் சிவாஜி கணேசன் பண்ணிக்கிட்டு இருக்கடா நீ. லைட் கையை மட்டும் எடுத்துறாதீங்க. தண்ணி சீக்கிரம் ஏன் பார்க்கறாங்க? நான் இங்க ஒரு கை பிடிச்சா திறக்க போறீங்க. இது கூட தெரியல. இன்னத்துக்காக கூட அமுக்குறீங்க. அமுக்குறடா. அதுவா அமுங்குதுடா. நான் என்ன அப்பவே பண்ணுவேன்? சொன்ன ஆப்ல பண்ணிட்டு போயிடலான்னு என் பேச்சு. டேய் ஆப்ல பட்டவனா நொட்டிடா. இப்போ அமைதியா. இது முடிச்ச உடனே ஆப்ல பண்றோம். செருப்பு பியும் உனக்கு. சரி கேள்வி. அப்பதான் எனக்கு மைண்டே ரிலாக்ஸ் ஆகும். எல்லாம் தூக்கமே வராது. வாய்ந்து சாவிட்டு போ. சாவிட்டா நான் சாவிட இதெல்லாம் பயந்து தாவிட்டு என்ன சாவிட்டா. சரி கேள்வி கேளுங்க. சரி இந்த ஓஜா போர்ட் கேமை வந்து நாங்கள் முடிச்சுக்கலான்னு இருக்கோம். இங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்னா குட் பாய் சொல்லுங்க. போக மாட்டேன் அப்படின்னா நோ சொல்லுங்க. நீங்கள் குட் பாய் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தூக்கம் வரும். இல்லைன்னா சத்தியமாக எனக்கு தூக்கமே வராது. கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. என்னக்கா கை எப்படி ஆடுறீங்க? எனக்கு பயத்துல அடங்குதுடா. சத்தியம் சோதனை. நான் இருக்கலக்கா. நான் வேணும் உங்க விரல கை வச்சுக்கிறேன்க்கா. அப்ப அரவிந்த் தான் நான் தான் நினைக்கிறேன். இப்போ நான் கடிச்சே வச்சிருவேன் உங்களெல்லாம். நான் அரவிந்த் மேல கை வைக்கிறேன். ஏங்கா நான் எங்கக்கா நவுத்துறேன்? எங்கக்கா போகுது? அக்கா நவுத்திட்டு யாரையும் நவுத்தல. சீரியஸா இங்க இருந்து பார்த்தா தெரியுது உங்களுக்கு. நான் நவுத்தவே அக்கா தொடவே இல்ல. நோக்கு வந்து நின்றுச்சு. சனியா முடிச்சவங்களா இன்னைக்கு எனக்கு தூக்கம் வந்தாங்க. இப்போ எப்படி அது பின்னாடி வரும்? எனக்கு தெரிஞ்ச அரவிந்தனால தள்ளுறோம். இப்பதான் தள்ளலன்னு இப்ப தள்ளுறான்ற. இப்போ நான் தள்ள நம்ம கையை எடுத்துட்டு போய் படுத்துட்டு எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸ்டோர் குடு குடுன்னு ஓடுவேன் லைட்டை போட்டு. ஏய் அங்க என்ன பயந்து போய் கத்துறா கூட ரெண்டு பேர் எடுத்து பார்க்க மாட்டாங்க. இது என்ன பின்னாடி வருது? நீ தான் எப்படி பின்னாடி இங்க பாருங்க. உங்களுக்கு இங்க பாரு. நான் இதுக்கப்புறமும் நீங்க நம்பலன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்புறமா நான் கையை வைக்கல. அக்கா மேல தான் வச்சிருந்தேன். அக்கா வைக்கல. நான் வேற மூணாவது உங்க விரல் மேல தானே வச்சிருந்தேன். 3 நாடி போய் எடுத்துட்டேன். முதுகு ரொம்ப வலிக்குது எனக்கு. இருங்க நான் கொஞ்சம் மண்டா வலிக்குது. சாரி கேட்டுங்க. துபாய் சொல்லு. நீ என்ன போக மாட்டேன்னா இப்ப என்ன? சரி அப்படியே முடிச்சுக்கலாம். போறீங்களான்னு கேட்டோம். அவங்க கன்சிடர் பண்ணல. நாங்க தூங்கிடுவோம். ஏய் குட் பை சொல்லணும். குட் பை சொல்லணுமா? அதுக்கு என்ன சோறு வாங்கி போட்டா குட் பை சொல்ல வைக்க Sorry முடியும்? கேளுங்க. Apologies. அப்புறமாலாம் பண்ணிக்கலாம் அதெல்லாம். இப்போ ஏதாவது ஒழுங்கா கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணாம வந்து ரொம்ப தப்பு. பேப்பர் முதல்ல இந்த மாதிரி இலவெல்லாம் வரைஞ்சது பெரிய தப்பு. என்னடா திருப்பி எங்கேயோ போகுது?
டேய் என்னடா பண்றீங்க? என்னடா எஸ்க்கு போகுது? எதுக்கு அப்போலிஸ் பண்றது எதுவுமே கேட்கலையே. அப்பாடைஸ் பண்றதுக்கு ஐயோ ஒருவேளை அக்கா யாரோ வரைஞ்சிருக்கு. question ready பண்ணாங்க. இல்ல எனக்கு அதுமா மாந்தி வர மாதிரி இருக்கு. வாந்தி வர மாதிரி இருக்கா? இல்ல, அது சப்பாத்தி அந்த ஐயோ இப்ப எதுக்கு எஸ்க்கு போயிட்டு வருது? சரி என்னக்கா பண்ணலாம் அப்படியே வச்சுக்கலாம். சாரி டேய், கேளுங்க. எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே மடிச்சு வச்சுக்கலாம். ஏய், அது குட் பை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பேப்பர் எரிக்கணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன எரிக்கணுமா? போட கூட எங்க எரிப்பாங்க. போய் இருக்கிறது நானு இது இப்ப சரி சரி கையெடுங்க போங்க போங்க. ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் தான் நானும் நினைச்சுட்டே இருக்கிறது. போங்க. நான் அப்பவே சொல்லலடா. அக்கா இருங்களேன். இவன் தான் பண்ணிருப்பானு. அப்ப கூட இந்த இடத்துல இருந்து அவன் அண்ணா, கையை நீ எடுத்தப்ப ஒரு கூட ரெண்டு ஒரு தடவை வாட்டி எடுத்த. அது இவங்க லைட்டா தள்ளி விட்டா இவங்களே நகர்த்திக்கிறாங்க. ஒரு நிமிஷம் டேய், ஒரு நிமிஷம் நான் அப்பவே சொன்னேன்டா. இவன் நான் ஆப்ல பே பண்ணலாம்னு சொன்னேன்ல, அப்ப சொன்னான்ல இல்ல பே பண்ணதான் பண்ணணும். ஏன்னா ஆப்ல இந்த மாதிரி பண்ண அங்க முடியாது. அவ்வளவு தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்காங்களே. நான் கூட இங்க இருந்து இங்க வந்தது கொஞ்சம் காரணமா இருந்தேன். நான் சொன்னதை நீ தான் தள்ளி இல்ல, இருப்ப. ஆனா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும் வந்துச்சு. சரி, அவன் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது உண்மையாலாம் நகரல. நான் தான் இதை நகர்த்தி விட்டேன். என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் லிமிட்டா நகர்த்தினதுக்கு அப்புறம் லைட்டா நகர்த்தி விட்டுட்டா இவங்களே வந்து நகர்த்துன்னு நினைச்சு இவங்களே நகர்த்திக்கிறாங்க. சத்தியமா லைட் ஆஃப் பண்ணப்ப நான் போயிட்டேன். நான் அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமா தான் நடுவுல கொஞ்சம் லைட் ஆஃப் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா என் தங்கச்சி லைட்டா வயரை பிடிச்சி எடுத்து விட்டா, அதனாலதான் லைட் ஆஃப் ஆச்சு. தெரியாமடி இப்படி எழுந்தாது. அக்கா அது நீங்க நிறைய பிளான் பண்ணிருந்தாங்க பண்ணிருந்தேன். நிறைய நான் பிளான் பண்ணிருந்தேன். பின்னாடி பேக்ரவுண்ட் ஏதாவது சவுண்ட் போடலாம், இல்ல ஏதாவது தள்ளி விடலாம், இல்ல நம்ம ஏதாவது பண்ணலாம்னா பிளான் இல்ல இது ஓஜா போர்டு ஓஜா இந்த ஓஜா போர்டு வேலை செய்யலடா. அது வீடியோ இல்ல, அப்ப பிராங்க் நீ அப்ப நான் பண்ணி. இவ்வளவு பிராங்க்லாம் நான் பண்ணல. வரைஞ்சதுல நாங்க ட்ரையல் தான் பார்த்தோம் ஓஜா போர்டு ஒர்க் ஆகுமா இல்லையானே. இது ஒர்க்லாம் ஒண்ணும் ஆகல. இல்ல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் வரைஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகும். இதுவே வேஸ்ட்னு ஏய், அது சொல்லிட்டு இருக்கேன். எரிக்கணும். எப்படி இருந்தாலும் அது எரிக்கணும். அது நாளைக்கு காலையில எரிச்சிருவோம்டா. ஆமா சீரியஸா தான் சொல்றேன். சோ காலையில எரிச்சிக்கலாம். இப்ப எங்க போய் நான் எரிப்பேன்? நைட் வரைக்கும் நீ தாங்க. பேய் இருக்குமா என்ன சத்தியமா? டேய். டேய் இவனா நான் தான் பண்ணேன், நான் தான் சொல்றேன்டா. ஓகே அப்ப அவன் எதனால ஆப்ல பண்ணிக்கலாம்னா அவன் ஆல்ரெடி கோடிங் பண்ணியிருப்பான். அதனால நம்ம அப்படி மனசு தேத்திக்கலாம். அவன் தான் எஸ் நோ கோடிங் பண்ணியிருப்பான். அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு மனசு தேத்திக்கலாம் நினைச்சேன். இந்த கரமேந்திரா அங்க போகுது இங்க போகுது குட் பாய்க்கு மட்டும் வர மாட்டேங்குது. அதுலயே போயிடுச்சு எனக்கு. லைட்டா நகர்த்தி விட்டா அவங்களே கொண்டு போயிடுறாங்க. அப்படியா? இந்த வியாதி வேற இருக்கா? ஐயோ இப்ப பேய் இல்லல, தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. அந்த ரோலிங் சேரை கிளியர் பண்ணிட்டு வா. அதான் இல்லன்னு தெரிஞ்சிச்சுல, கிளியர் பண்ணிக்கோ. சரி நான் வீடியோ முடிங்க. பார்க்க மாட்டேன். நான் சொல்லிட்டேன் என்னென்ன நடந்ததுன்றத. என்னடா முடிங்கா டக்குன்னு போய் படுத்துறாங்க. ஆக்சுவலி ஓஜா போட்டு நாங்க நினைச்சதை இவன் பிராங்கா மாத்திட்டான். அதுதான் நடந்துச்சு. நாங்க எப்படி எப்படிலாம் பயந்தோன்னு பாத்துருப்பீங்க. சோ இந்த வீடியோ நான் நினைச்ச அளவுக்கு இவங்க அக்கா பயப்படல. இப்படி நான் ரொம்ப தவக்கா நிறைய எதிர்பார்த்தேன். என் தம்பிலாம் அழுவான்னு எதிர்பார்த்தேன். நானா எனக்கு ஏய் அவன் அழுதாடா. லைட் ஆஃப் ஆச்சுல. ஐயோ அந்த நாய் குட்டி போடுற கத்துமே அந்த மாதிரி கத்திட்டு இருந்தா. ஆட் பண்ணல ரெண்டுத்துல எதனா ஒண்ணு. நான் கண்ணை இருக்க முடிஞ்சிரா. அது எப்ப இருந்தா பூமிக்கு இல்லாட்டி சாமிக்கு அந்த மாதிரி ஆயிட்டேன் நான். ரெண்டு பயந்து என்ன கொன்றுங்க கொஞ்ச நேரத்துல. சரி ஓகே ஓகே. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. பை. Yeah.